முன்பு ஒரு காலத்தில் லாசரு என்ற மனிதன் பண்டைய இஸ்ரவேல் தேசத்தில் வசித்து வந்தான். லாசரு என்ற வார்த்தையின் பொருள் தேவனிடத்திலிருந்து பெறுபவன் இல்லை, தேவனை சார்ந்து இருப்பவன் என்று அர்த்தம். அவன் பேருக்குத் தகுந்தவாறு தேவனை சார்ந்து வாழ்ந்து வந்தான். தனக்கு ஏற்பட்ட நோயினால் தன் சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்கள் எல்லோரும் அவனை விட்டு பிரியத் தொடங்கினார்கள். தன் சொந்த ஊர் மக்களும் அவனை சபிக்கப்பட்டவனாக கருதினார்கள். அவன் நாளுக்கு நாள் குறைவுபட்டு தரித்திரப்பட்டான். அவன் உணவிற்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்து திரிய வேண்டியதாயிற்று. அதே ஊரில் ஒரு ஐசுவரியவான் தன் 5 சகோதரர்களுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகுந்த செல்வமும் ஆடம்பரமும் உடையவராயிருந்தார். அந்த ஊர் மக்கள் அவரை மிகவும் மதித்து வந்தார்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று புகழ்ந்து வந்தார்கள். அவர் இரத்தாம்பரமும் விலை மதிப்புள்ள உடையும் அணிந்து தினந்தோறும் ஆடம்பரமாக வாழ்ந்தார். தன் ஐசுவரியத்தையும் ஜனங்கள் தன்னை புகழ்வதையும் கண்டு அந்த ஐசுவரியத்தை தந்த தேவனை தேடாமலும் தேவனுக்கு மகிமை செலுத்தாமலும் போனான். லாசரும் அந்த ஐசுவரியவானின் வீட்டு வாசலருகே அமர்ந்து அவன் மேஜையிலிருந்து விழும் உணவினால் தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆசையாயிருந்தான். அவன் வியாதியின் கொடூரம் அதிகமானபடியால் அவன் பருக்களிலிருந்து சீழ் வழிந்து கொண்டிருந்தது. சில நாய்கள் வந்து அதை நக்கிக் கொண்டிருந்தது. அதனால் அவன் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஐசுவரியவானும் லாசருவின் முடிவை கவனித்துக் கொண்டிருந்தான். விரைவில் லாசரு மரிக்க நேர்ந்தது. லாசரு மரித்தும் அவனுக்காக புலம்புவாரில்லாமல் அவன் உடல் கிடந்தது. தேவ தூதர்கள் அவன் ஆத்துமாவை கீழ் பாதாளம் என்றும் ஆபிரகாமின் ஆறுதல் என்றும் அழைக்கப்படும் இடத்திற்கு தூக்கிக் கொண்டு விட்டார்கள். அங்கே அவன் மிகுந்த ஆறுதல் அடைந்தான். ஆபேல் முதல் நம் இரட்சகராகிய இயேசு உயிர்த்தெழும் வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான்கள் மரித்தார்களோ அங்கேதான் இளைப்பாறிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவும் தான் மரித்த பின்பு தன்னோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு மனந்திரும்பின கள்ளனோடே அங்கு சென்றிருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அநேக பரிசுத்தவான்கள் இயேசு உடனே பரலோகம் சென்றதாக வேதாகமம் பதிவிடுகிறது. இன்றும் அந்த இடத்தில் லாசருவுடன் அநேகர் இளைப்பாறிக் கொண்டிருக்கலாம். அந்த இடம் நாம் வாழும் பூமிக்கு அடியில் இருப்பதாக வேதம் பதிவிடுகிறது. இன்றும் எந்த மனிதனும் கடலுக்கு அடியில் கூட சென்றிருக்க முடியாது. ஏனென்றால் உயர் அழுத்தத்தால் மனிதன் மரிக்க நேரிடும். ஆனால் பூமிக்கு அடியில் மிகவும் வெப்பமான பகுதி இருப்பதாக நம் அறிவியலும் கூறுகிறது. அதனால்தான் சிலர் நாம் வாழும் பூமி சூரியனிடமிருந்து பிரிந்து வந்த பகுதி என்று நம்புகின்றனர். ஆனால் உண்மை அது அல்ல. விரைவில் ஐசுவரியவானும் மரிக்க நேர்ந்தது. அவனுடைய சகோதரர்கள் அவன் உடலை எடுத்து அடக்கம் செய்தார்கள். ஊரார் அனைவரும் அவனுக்காக புலம்பினார்கள். தேவதூதர்கள் அவன் உடலை கீழ் பாதாளம் என்று அழைக்கப்படும் வேதனை மிகுந்த இடத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள். அது கடைசி நியாய தீர்ப்பு வரை ஆத்துமாக்களை காவல் வைப்பதற்காக தேவனால் தீர்மானிக்கப்பட்ட இடம். காயின் முதல் இன்று வரை எத்தனை பேர் பாவம் செய்து மரித்தார்களோ அங்கேதான் அடைக்கப்பட்டு இருப்பார்கள். அது நம் பூமியின் மையப்பகுதியில் இருக்கிறது. அங்கும் நம் இரட்சகராகிய இயேசு தாம் சிலுவையில் மரித்தபின் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் மரித்த ஆன்மாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கச் சென்றிருந்தார். கீழ்பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஐசுவரியவான் லாசருவை மேல் பாதாளத்தில் ஆபிரகாமுடன் இளைப்பாறுகிறவனாக கண்டவுடன் தான் கீழ்பாதாளத்தில் இருப்பதை உணராமல் ஆபிரகாமை நோக்கி லாசருவை தண்ணீரினால் தன் நாவை குளிர்விக்க பண்ணும்படி அனுப்ப வேண்டிக் கொண்டான். தன் அறியாமையால் பேசுகிறான் என்று ஆபிரகாம் அறிந்து தேவன் ஏற்படுத்தியிருக்கிற பெரும் பிளவை அவனுக்கு வெளிப்படுத்தி தன்னால் அவனுக்கு உதவ முடியாது என்றும் லாசருவையும் அனுப்ப முடியாது என்றும் தெரியப்படுத்தினார். மேலும் ஐசுவரியவான் பூமியில் வாழ்ந்தபோது எவ்வாறு தன் ஐசுவரியத்தை நம்பி தேவனை மறந்து அவருக்கு மகிமையை செலுத்தாமல் போனான் என்பதை நினைப்பூட்டினார். மகா அழுகையும் பற்கடிப்புமுள்ள அந்த இடத்திலிருந்து அவன் கதறிக்கொண்டே லாசருவை தன் சகோதரர்களிடத்தில்
உயிரோடு இருக்கிறவனாக அனுப்பும்படி ஆபிரகாமிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒருவேளை மரித்தோரிலிருந்து ஒருவன் சென்று போதித்தால் அவர்கள் தேவனிடத்தில் மனந்திரும்பி தேவனை தேட ஆரம்பிப்பார்கள் என்று எண்ணினான். ஆபிரகாமோ அது கூடாத காரியம் என்று அவனுக்கு உணர்த்தி, நியாயப் பிரமாணமாகிய வேதத்திற்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாதவர்கள் ஒருவேளை தேவன் மரித்தோரிலிருந்து ஒருவனை அனுப்பினாலும் செவிகொடுக்க மாட்டார்கள் என்பதை தெரியப்படுத்தினார். இப்போது அந்த ஐஸ்வர்யவானின் முடிவு நித்திய வேதனை. தன் வேதனையை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் இன்று வரை புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடும். இந்த பூமியில் வாழ்ந்த காலமெல்லாம் தன் விருப்பப்படி வாழ்ந்திருக்கலாம். இப்போதோ கடைசி நியாய தீர்ப்பு முடியும் வரை அந்த வேதனையுள்ள இடத்தில் தான் இருந்தாக வேண்டும். அதற்கு பின்பும் நித்திய வேதனையாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற நரகத்தில் வேதனையை அனுபவித்தாக வேண்டும். இதைதான் வேதம் இரண்டாம் மரணம் என்று குறிப்பிடுகிறது. இவ்வாறாக நம் முன்னோர்களும் தன்னை குறித்தும் உயிரோடு இருக்கிற தன் உறவினர்களை குறித்தும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடும். ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு நீதியும் அவர் கணக்கில் இருக்கிறது. எந்த மனிதனும் தேவன் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. நம் தலையில் உள்ள முடியின் எண்ணிக்கையை கூட தேவன் அறிவார். நம் மாம்சம் நாம் மரித்ததும் பூமிக்கு திரும்பக்கூடியது. தேவன் நமக்கு கொடுத்த ஆவியால்தான் நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம். அது நாம் மரித்த பின்பு தேவனிடத்தில் திரும்ப செல்லக்கூடியது. ஆத்துமா மட்டும்தான் என்றென்றும் நமக்குரியதும் விலைமதிக்க முடியாததுமாகும். அதைத்தான் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேதம் போதிக்கிறது. நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட வேண்டுமானால் அவருடைய குமாரனின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அதனால் விழிப்படைவோம். இந்த பூமியில் தேவன் நமக்கு நியமித்திருக்கும் காலம் வரை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். உங்களால் இயன்ற வரை இந்த சத்தியத்தை எடுத்துச் சென்று அநேகரின் ஆத்துமாவை தப்புவிக்கும்படிக்கு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றும் உள்ள சதா காலமும் உங்களை நடத்துவாராக. நன்றி.